Seas Ministries. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. Every good gift and every perfect gift is from above, and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. James 1:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Goes Seas Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடாகோடி ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருஸ் சீஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய உயர்திரு டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வருவாராக. ஆமேன். மேசியா யார், கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம். இந்த செய்திக்குள் அநேக தலைப்புகள் உள்ளது. அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து 3 வருடம் ஊழியம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு சென்ற நாள் முதல் 2025 வருடமாகிவிட்டது. யூதர்கள் மேசியா வருவார் என்று இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் யூதர்கள் சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் சுவரிலே மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று நெற்றியில் சுவரை முட்டிக்கொள்கிறார்கள். யூத மக்கள் ரட்சிக்கப்படவில்லை. காரணம், பிசாசு அதாவது சாத்தான் அவர்களை திசை திருப்பி மனக்கண்களை குருடாய் மாற்றிவிட்டான். இன்று இயேசுவை யூதர்கள் ஒரு இறை தூதராக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள், மேசியாவாக எண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
யோவான் 1:41 அவன், அதாவது அந்திரேயா, முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாகும். இந்த வசனத்தின்படி மேசியா என்ற பெயரில் இயேசு பிறக்காமல் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் பிறந்தார். பெயர் அட்ரஸ் மாற்றம். இதனால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறியவில்லை. அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை. அடுத்த தலைப்பு, இயேசு கிறிஸ்து ஏன் யூத கோத்திரத்தில் பிறந்தார்? 3 காரணங்கள். 1, இயேசு வேதகம முறைப்படி லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கோத்திரம் பாவத்திலும் சாபத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அசுத்தத்திலும் இருந்து சாட்சியில்லாமல் இருந்ததினால் யூத கோத்திரத்தில் இயேசு பிறந்தார். 2, தாவீது யூதன். அவர் யூத கோத்திரத்து ராஜா. ராஜாவாகிய தாவீதின் சந்ததியில் இயேசு இரட்சகராக பிறக்க வேண்டும். பிதாவானவர் முன்னோட்டமாக 1000 வருஷம் அரசாட்சிக்கு இயேசு ராஜாதி ராஜாவாக வர வேண்டும் என்பதற்காக பிதா திட்டமிட்ட காரியமாகும். அதனால் இயேசு கிறிஸ்து தாவீதின் ராஜவம்சத்திலே பிறந்தார். 3, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பக்கத்தில் பிரதான ஆசாரியனாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு ராஜாவுக்கு ராஜாவாகவும் ஆசாரியனுக்கு ஆசாரியாகவும் இருக்கிறார். அடுத்த தலைப்பு, யூதர்கள் ஏன் இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? முக்கிய 3 காரணங்கள். 1, மார்க்கு 6:3 படி இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். 2, நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை இயேசு பின்பற்றப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின் ஆயுதத்தின் கூரை இயேசு முறியடித்தார். 3, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த சம்பவத்தை பிரதான ஆசாரியன், வேதபாதகர்கள், சபையின் மூப்பர்கள் அனைவரும் ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு வேண்டிய லஞ்ச பணத்தை கொடுத்து மத்தேயு 28:13 நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். 15ஆம் வசனத்தில் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. யூதர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த காரியத்தை நம்பவில்லை. அடுத்த தலைப்பு, ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளையும் ஏன் கொலை செய்தான்? சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடத்திற்கு, அதாவது அரண்மனைக்கு சென்று மத்தேயு 2:2 வசனம் 3வது வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அடுத்த வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். நாட்டை ஆளும் ராஜாவிடத்திலே உன்னுடைய ராஜ பதவிக்கு எதிராய் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் எங்கே என்று கேட்டால் ராஜா சும்மா விடுவானா? ஏரோது ராஜா இயேசு குழந்தையை கொலை செய்ய தேடுகிறான். கண்டுபிடிக்க முடியவில்லை.
ஆனால் 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அனைவரையும் கொலை செய்ய தீர்மானித்து செயல்பட்டான். இது பிசாசின் தந்திரமாகும். இயேசு குழந்தையை பிதாவானவர் எகிப்து தேசத்திற்கு போக வைத்து தப்புவிக்க பண்ணினார். அடுத்த தலைப்பு காட்டொலிவ மரம். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி தாவீதின் வம்சத்தில் பிறந்து நானே ஜீவனுள்ள தேவன் என்று அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் நானே கிறிஸ்துவாகிய மேசியா என்று நிரூபித்தார். ஆனால் பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அனைவரும் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இரட்சிக்கப்படுவதற்கு தூரமாய் போனார்கள், அபாத்திரமாய் போனார்கள். ரோமர் 11:17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தமையினால். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒலிவ மரம், கிளைகள் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களை குறிக்கும். முடிக்கப்பட்டது என்றால் யூத கோத்திரம் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் அந்த கிளைகளை பிதாவானவர் முறித்து போட்டார். முறித்து போடப்பட்ட கிளையில் புறஜாதியான காட்டொலிவ மரத்தை ஒட்ட வைத்தார். ஆகவே நீங்களும் நானும் ஒலிவ கிளையில் ஒட்ட வைக்கப்பட்ட ஒட்டுக்கிளையாகும். இப்போ ஒட்ட வைக்கப்பட்ட புறஜாதியாகிய காட்டொலிவ கிளைகளுக்கு ஒலிவ மரத்தின் சாரம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவாபமாகிய வெளிப்பட வேண்டும். சுவாபம் வெளிப்பட வேண்டும். சுவாபம் என்றால் அந்த சுவாபம் எங்கே இருக்கிறது? ஆவியின் கனிகளில் வெளிப்பட வேண்டும். அப்படி இயேசுவின் சுவாபம் வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். அடுத்த தலைப்பு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? 1. ரோமர் 10:10 படி இரட்சிப்பு கிடைக்கிறது. 2. ரோமர் 3:28 படி விசுவாசத்தில் நீதிமான் என்ற அந்தஸ்து கிடைக்கிறது. 3. யோவான் 1:12 படி பிதாவின் பிள்ளைகளாக அங்கீகாரம் கிடைக்கிறது. 4. எபேசியர் 2:14 படி பரலோகவாசியாக மாற்றப்படுகின்றோம். 5. மத்தேயு 11:28 படி இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. 6. மத்தேயு 25:6 படி ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும் போது இயேசுவுக்கு மணவாட்டி என்ற அந்தஸ்து கிடைக்கிறது. 7. யோவான் 14:23 படி பிதாவின் குடும்பத்தில் இணைக்கப்படுகின்றோம். 8. 1 கொரிந்தியர் 15:52 படி 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழும் சிலாக்கியம் கிடைக்கிறது. ஆகவே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது இந்த 8 நன்மைகள் நம்மிடத்திலே உண்டாகி நாம் சிலாக்கியம் அடைகின்றோம். ஆமேன். இதோ வழக்கத்தின்படி தலைப்புக்கு ஏற்றால் போல் ஒரு சிறு கவிதை. இயேசுவின் பிறப்பால் இரட்சிப்பு.
கிடைத்தது பாவ மன்னிப்பு, மனிதனுக்கும் தேவனுக்கும் இணைப்பு, அதனால் சாத்தானுக்கு தவிப்பு. இயேசுவின் பிறப்பால் ரட்சிப்பு, கிடைத்தது பாவ மன்னிப்பு, மனிதனுக்கும் தேவனுக்கும் இணைப்பு, அதனால் சாத்தானுக்கு தவிப்பு. அடுத்து, பரிசேயர் சதுசேயரின் தந்திரம் பலிக்கவில்லை, சாத்தானின் மந்திரம். கிருபையினால் வந்தது மதுரம், நடப்பது இயேசுவின் அற்புதம். பரிசேயர் சதுசேயரின் தந்திரம் பலிக்கவில்லை, சாத்தானின் மந்திரம். கிருபையினால் வந்தது மதுரம், நடப்பது இயேசுவின் அற்புதம். அடுத்து, இயேசுவே என்னுயிர் நீர்தானே, உன்னுயிர் நான் தானே, வருகைக்கு தாமதம் ஏன் தானே, வந்தால் தாகம் தீரும் தானே. இயேசுவே என்னுயிர் நீர்தானே, உன்னுயிர் நான் தானே, வருகைக்கு தாமதம் ஏன் தானே, வந்தால் தாகம் தீரும் தானே. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மறைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மறைகளை பெயர்ப்பாரே. நீர் எனக்காக செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நீர் நினைத்தது நடக்கும். நீர் நிர்ணயித்தது நிச்சயமாகவே நிலை நிற்கும். மனம் மாற நீர் மனிதர் அல்ல, சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பதில்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை